சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். எதற்காக சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறீங்களா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிறீங்களா? களி கூறுங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் எந்த காரியத்தை குறித்தாகிலும் நிந்தையும் அவமானமும் வேண்டாத பேச்சுகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இந்த காலை நேரத்திலே கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகளை குறித்து ஒருபோதும் கலங்க வேண்டாம், ஒருபோதும் துக்கம் அடைய வேண்டாம். அவருக்காக இவ்வளவு அவமானமா, இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளவு பாடுகளா, கிறிஸ்துவுக்காக இவ்வளோ நான் பாடுகளை அனுபவிக்கிறேனே என்று சொல்லி கலங்கி நிறைய பேர் ஜெபிக்கிறத நிறுத்தி இருப்பாங்க, நிறைய பேர் ஊழியம் செய்கிறத நிறுத்தி இருப்பீங்க, நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறதே நிறுத்தி இருப்பீங்க. ஏன்னா வேதத்தை வாசிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால அநேக பிரச்சனைகள், அநேக பாடுகள், அநேகர் மத்தியிலே அவமானங்கள், நான் ஊழியம் செய்யறதுனால அநேக அவமானங்கள், நிந்தையான பேச்சுகள் என்று சொல்லி நீங்க நிறுத்தி இருந்தீங்கன்னா ஒருபோதும் கலங்கிட வேண்டாம், திகைத்திட வேண்டாம். வசனத்தின்படியாக சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் 1 பேதுருவிலே இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்க களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்க பங்காளிகளாக இருக்கிறீங்க என்பதை குறித்து நீங்க சந்தோஷப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்க களி கூறணுமா அல்லது துக்கமுகமோடு அவரோடு செல்லணும்? இன்றைக்கு ஒருவேளை துக்கமுகமா இருக்கீங்கன்னா சந்தோஷம் அடைங்க. அப்பதான் அவர் மகிமை வெளிப்படும் பொழுது, அவர் மகிமையாக மத்திய ஆகாயத்திலே அவர் வெளிப்படும் பொழுது நாம் சந்தோஷமாக, ஆண்டவரே உங்க பாடுகளுக்கு நானும் ஒரு பங்காக இருந்தேன், நானும் உங்க பாடுகளை ஆனந்த மகிழ்ச்சியோடு கூட துக்கமுகமாய் அல்ல சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவருக்கு முன்பதாக நாம் கடந்து செல்லுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஏனென்று சொன்னால் அவரோடு கூட பாடுகளை சகிக்கவில்லை என்று சொன்னால் அவரோடு கூட ஆளுகை நம்மால் செய்திட முடியாது. ஆகவே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் எந்த உபத்திரவமோ, எந்த போராட்டமோ, எந்த பிரச்சனையோ, எந்த நிந்தையோ, அவமானமோ எது வந்தாலும் அதை சந்தோஷத்தோடு ஆண்டவருக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.